بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. மேலும் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக என்ற பிரார்த்தனையோடு இன்று ஒரு கேள்விக்கு பதிலாக ஹலில் அஃதல் ஹல் குஷாரிபி அவ் கஸ்ஸுஹு, ஒரு ஆண் ஒட்ட மீசையை ஒட்ட நறுக்குதல் சிறப்பா அல்லது கத்தரிப்பது சிறப்பா என்ற அந்த கேள்விக்கு பதிலாக உதடு வெளியாகின்ற தெரிகின்ற அளவுக்கு மீசையை கத்தரிப்பது அல்லது முழுமையாக கத்தரிப்பது இரண்டும் சிறப்புக்குரியதே. மாற்றமாக மீசையை வலிப்பது, சிரைப்பது அது நபி வழி அல்ல. சில சகோதரர்கள் ஹஜ்ஜி கிரிகையிலே எஹ்ராமை அவிழ்ப்பதற்கு தலைமுடியை சிரைப்பது போல மீசையும் சிரைப்பது, கத்தியினால் வலிப்பது வழிமுறை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது நசுக்கு முரணானது. அதில் எந்த விதமான படிப்பினையும் இல்லை, பாடமும் இல்லை. இதனால்தான் இமாம் மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர் சொன்னார்கள், அல் ஹல்க், மீசையை மலிப்பது சிரைப்பது சம்பந்தமாக, கத்தியினால் சிரைப்பது அல்லது மலிப்பது சம்பந்தமாக கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், இன்னஹு பிதாத்துன் லஹரத் ஃபின்னாஸ், இது மனிதர்களில் பறந்திருக்கின்ற ஒரு நூதனமான ஒரு வழிமுறையாக இருக்கும். ஆகவே ஹதீஸில் வந்திருக்கின்ற வழிமுறையை விட்டும் அந்த நூதனமான செயலின்பால் நாம் திரும்புவது எந்த வகையிலும் பொருத்தமாகாது. நபிகளாருடைய வழியை பின்பற்றுவதில்தான் சுவிச்சமும் வெற்றியும் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதேபோல மீசை முடியை பிடுங்குவது, ஆனால் மீசை முடியை பிடுங்காமல் இருப்பதுதான் சிறப்புக்குரியது. அது கத்தரிப்பதுதான் சிறப்பு, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏவியதைப் போல. அதேபோல முகத்தின் கன்னம், முகம் ஓரங்கள் இருக்கின்ற முடிகளையும் பிடுங்குவது ஜாயிஸாகாது. அது தாடியின் பகுதியாக கருதப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாடியை வளர்க்கும்படி ஏவிருக்கின்றார்கள். பிடுங்குவது என்பது அது நபிகளாருடைய கட்டளைக்கு முரண்பாடானது என்ற செய்தியோடு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன்படி செயல்படுவதற்கு எம் அனைவருக்கு அருள் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.